மக்களே என்னாச்சு அப்படின்னா ஏகப்பட்ட கமெண்ட்டை நான் சரி வர பார்க்காம விட்டுட்டேன் ரொம்ப காலமாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ணால் சில கமெண்ட்டுகள்லாம் குறிப்பாக செலக்ட் பண்ணி கொடுத்து இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி அதை கேட்டாங்க. சரி ஓகே, மூஞ்சுக்கு முன்னாடி சொன்னதான் நம்ம கேமராக்கு முன்னாடி சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கமெண்ட்லாம் உங்களுக்கும் மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரிப்ளை வேணும்னு கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த கமெண்ட்லாம் எப்படி பிடிச்சி ரிப்ளை பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியலைங்கய்யா. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? கமெண்ட் என்னன்னா, பார்ட் டைம் கேட் டிசைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி சொல்லுங்கள் சார். அதான் பாரு எப்படி ஒரு இது பார்ட் டைம் ஜாப் வேணும், அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு ஐயா. அதெல்லாம் ரொம்ப அடியா இருக்கியா. ஆனால் கிடைக்காமலாம் இல்லை. பட் எல்லாமே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு கேடு ஒர்க் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டிராயிங் இருக்கிறத 3D மாற்றி கொடுக்குறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். பட் அதெல்லாம் ஆன்லைன் போர்ட்டல்ஸில் நீங்கள் தேடி பார்க்கலாம், ஈஸியாக கிடைக்கும். அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது தான். ஆனால் நீங்கள் டிசைன் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமரை நீங்கள் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் மிஷினரியை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்ல முடியாது. பட் அங்கே போய் கம்பெனி விசிட் பண்ணிட்டு திருப்பி வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணி கூட கொண்டு போய் கொடுக்கலாம். விச் மீன்ஸ் ஃப்ரீலான்சராக உங்களுக்கு ஈஸியாக வேலை இருக்குங்க ஐயா. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே உங்களுக்கு பார்ட் டைமில் வேலை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் ஃப்ரீலான்சராக டிசைன் இன்ஜினியருக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி இன் லேசர் கட்டிங் அந்த மாதிரியான விஷயம். இது கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்லாம் பண்ணுற கம்பெனியில் அது நெஸ்டிங் மட்டும் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ஆள் இல்லை கம்பெனியில். ஏன்னா அது ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். அதுமாதிரி மோல்டிங் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து இந்த டை மேக் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மோல்டிங் பிரித்து இந்த கோரு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். டிசைனில் சாலிட் ஹவுஸில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக டிசைனர் ரெக்ரூட் பண்ண முடியாது. அதனால் ஒரு நாள் 2 நாள் தான் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கேயே போய் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃப்ரீலான்சராக உங்களுக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் டஃப் தாங்கய்யா. அடுத்து இந்த டேட்டா புக்கில் அதாவது எல்லாமே தெரியும் ப்ரோ, டிசைன் டேட்டா புக் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஎஸ்சி புக்கு, பட் எந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுறது? ஓகே, ஸோ இந்த பார்ட் டைம் ஜாபுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஐயா போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு மினிமம் 20 கம்பெனி அப்ரோச் பண்ணணும். அது எல்லாமே மீடியம் ஸ்கேல் கம்பெனியாக இருக்கணும், இல்லை சின்ன கம்பெனியாக இருக்கணும். ஏன்னா அந்த கம்பெனியில் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பெரிய கம்பெனியில் ஆல்ரெடி டிசைன் இன்ஜினியரிங் இருப்பாங்க. அதனால் அவங்கள விட உங்களுக்கு சின்ன கம்பெனிஸில் உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். ஸோ இந்த டேட்டா புக்கை கரெக்டாக ரெஃபர் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பருங்கறியா. இந்த வீடியோ இன்னும் அந்த டேட்டா புக்கு என்ன தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் காலேஜெலாம் படிக்கும்போது ஒரு புக்கில் வந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க சரியா. அதான் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஹெச்டி டேட்டா புக் வந்து நம்ம அதிகமாக டிசைனுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுற புக்கு. காலேஜ் போனா தானே. ஓகே, யாரோ ஒருத்தர் ஒரு புண்ணியவா நம்மளுக்காக இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. ஐ மெட் ஹிம் ஒன்ஸ் ஆக்சுவலி பட் ஐ ரியலி லவ் ஹவு கன்சிஸ்டன்ட் இன் ஹிஸ் கண்டென்ட் கிரியேஷன் ஈவன் தோ ஹி டிட் நாட் காட் மச் ரீச். ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கரெக்டு தான், உண்மைதான். என்னதான் வாங்க வீடியோ போட்டாலும் அதில் பார்க்குறவங்க கம்மியாகத்தாலும் இருக்கிறாங்க. இருந்தாலும் நல்லதுங்கய்யா. யார் நீட் கார்த்தி அப்படின்னு போட்டிருக்குது. கார்த்திக்னு ஒருத்தர் அவனை பார்த்துருக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த கமெண்ட் போட்டிருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்களாவது எங்களுக்காக மனம் முறுக்கி இந்த கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னென்னா என் வேலையை நான் 2017 ஆரம்பித்து இன்ன வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் நிறுத்த மாட்டேன், ஓய மாட்டேன், வீழ மாட்டேன். எப்போவும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எதுக்கு எப்படி இருந்தாலும் பெனிஃபிட் எனக்கு வரும்னு தெரியும். என்னைக்குனாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு என் கடமையை நான் செய்யாமல் விட்டுட்டு திருப்பியும் அது நொட்டா இது நொட்டாலும் குறை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க நிறையா ஊருக்குள்ள இருக்கிறாங்க. அதனால என் கடமையை நான் தவற விட மாட்டேன். நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வீடியோ போடுறது நம்ம கடமை, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2016 டிப்ளமோ கம்ப்ளீட்டட். 2016 to 23 வரைக்கும் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். 2023-26 இப்போ ரெகுலர் பிஇ மெக்கு முடிக்க போகிறேன். நவ் மை ஏஜ் 30. டிசைன் போகணும், பாசிபிளா இல்லையா சார்? அதெல்லாம் போலாங்கய்யா. ஏஜ் எல்லாம் ஃபேக்டரி கிடையாது. இங்கே ஏஜ் பார்க்க மாட்டோம். வயசான என்ன, தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. தொழில்நோயாளிகளுக்காக ஓடி ஓடி சேவை செஞ்சப்போ மதர் தெரசாக்கு வயசு 87. மொத்த வெள்ளக்காரங்களை கப்பலேத்தி அனுப்பினப்போ காந்திக்கு வயசு 77. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. பார்க்கவும் மாட்டாங்க. பட்
ஸ்கில் இருக்கணும், அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, கம்பெனிஸ்குள்ளே இருந்திருக்கிறீங்க, வேறு ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கஷ்டங்கய்யா. நீங்கள் டிசைனில் வேலையெல்லாம் கிடைக்கும், வேலை கிடைக்காமலாம் கிடையாதுங்கய்யா, கண்டிப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் அதுக்கு தகுந்த ஸ்கில்லை ஈக்குவலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும், அதுதான் உங்களுடைய பிரதான வேலையாக இருக்கும். அதனால் ஜாப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வயசுலாம் நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வயசு அதிகமாக நீங்கள் R&D ப்ராஜெக்ட் ஹெட்டு அது மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டே கிடையாது தான். எனக்கு எண்டே கிடையாதுடா. சார் சே அபவுட் ப்ரோஇ ப்ளீஸ் ப்ரோ. அதான் சாஃப்ட்வேர் பற்றி நான் போட்டிருந்தேன். அதில் இந்த ப்ரோஇ ஐயா ப்ரோஇ அப்படிங்கிற பேரை மாற்றி கிரியோன்னு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்கய்யா. ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிரியோ அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கிரியோ சாஃப்ட்வேர் வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு நீங்கள் டிசைன் இன்ஜினியராக போகணும் அப்படின்னா யூ நீட் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ். நார்மல் மோல்டிங்லையாவது மினிமம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் போக முடியும். இந்த கிரியோ சாஃப்ட்வேரை நிறையா கம்பெனிஸ் யூஸ் பண்ணாலுமே 2வது ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா மொதல் ஆப்ஷன் வந்து எப்போ போல சாலிட்வொர்க்ஸ் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் இதுக்கப்புறமா இதுக்கு ஈக்குவலாக இதோட பெஸ்ட்டாகவும் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ப்ரோஇ அதாவது கிரியோ வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் இது மட்டும் பத்தாது எடுத்த உடனே ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோஇ சே ப்ரோ அதையவே போட்டிருக்கிறாரு. ஹலோ சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சந்தோஷ் போட்டிருக்காரு. ஐயா நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஹாய் நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன், நான் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா? ஐயா ட்ரிபிள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போக முடியும். ஆனால் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரெலாம் மாற முடியாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிக்கணும். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளேலாம் போகலாம். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியலையே. ஓகே அடுத்தபடியாக இந்த கமெண்ட்லாம் படிச்சுட்டுனா மொத்தமாகவே இது என்ன நம்மளுடைய ஒரு ரிவ்யூக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, மை டியர் சேவ் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா வசந்த் அப்படியா சொல்லியிருக்காங்க. ஆனால் பாவிகளா டொமினோ வி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாப்புல, மை டியர் சேவ் யுவர் ஃபியூச்சரா. ஏன் நல்லதாக தானே போட்டுற மாதிரி இருக்குது எனக்கு. சரி என்னவா நீ கமெண்ட் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் தம்பி. அவங்க வேலைக்கு போய் அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறத அவங்க பார்த்துக்கிறவாங்க. அவன் கிடக்குறான் நல்லா இருக்கு அப்படியே போடு. நீங்கள் இப்படியே கமெண்ட் போட்டே இருக்க வேண்டியதான். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஐயா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா அதில் மேக்கிங்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னன்னா மெஷரிங் டிவைஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்னியர் கேலிபரோட அந்த மெஷர்மெண்ட்லாம் நான் கேமராவில் கொண்டு வரணும்னா நாங்கள் கொஞ்சம் கேமரா பற்றி இந்த லைட்டை பற்றிலாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியும் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்குது. அது ஓடிச்சுன்னா சீக்கிரமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ நாங்கள் போடுறோங்க ஐயா. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஓகே நான் 1.2 lakhs ஃபீஸ் கட்டி கோர்ஸ் படித்தேன். பட் ஜாப்புக்கு இவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை. ஓகே தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ஒப்பீனியன். சத்யபாமாவில் படிக்கலாம் ப்ரோ PAUTயா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. இவங்க யாருன்னே தெரியல. டேவிட் பில்லா என்ன கோர்ஸ் படிச்சிங்கன்னு தெரியலையே. 1.2 lakhs கட்டி இங்கிட்ட கோர்ஸ் படிச்சிங்களா? நம்மகிட்ட 1.2 lakhsல என்ன கோர்ஸ் இருக்குது தெரில. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அனீஸ் செஞ்சு நினைக்கிறேன். பரவாயில்ல இப்போ அனீஸ். ஆனால் எனக்கு இதான புரியல, ஏதாவது நெகட்டிவாக கமெண்ட் போட்டால் மட்டும் அதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க எப்படி? ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால் முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம். அவங்களுக்கு பிடிக்குமோ? சரி ஓகே ஐயா நீங்கள் யாருன்னே தெரில, வேலை இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்கள். வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கே நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம், வேறு நிச்சயில் படித்தவங்களுக்கே. சரியா வேலை வந்து ஒரு பிரச்சனையாக நீங்கள் வந்து சும்மா கமெண்ட்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டே வேலை கிடைக்குன்னா கிடைக்காது. கால் பண்ணுங்கள், என் நம்பர் தான் உங்களுக்கு இருக்கும்ல, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும். இருந்தால் கால் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படா கால் பண்ண மாட்டாங்கல்ல. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேறு பயமாக இருக்குது. அதான் அப்படி இது வரைக்கும் யாரும் கால் பண்ணதில்லை நம்மளுக்கு. இப்போது நீங்கள் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாரும் இந்த MECயில் படித்து ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். 40,000க்கு 30 days ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான்.
வேலை பார்த்து கொடுக்கல, இந்த கம்பெனி போங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. அந்த கம்பெனிக்கும் மிக்குக்கும் எந்த கனெக்டும் இல்லை. இது யார்? ஜெய் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ போட்டிருக்கிறாங்க. ஐயா இதான் எனக்கு புரியவே இல்லை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், 40,000 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட கோர்ஸ் எதுவும் இல்லை. நாங்கள் வச்சுருக்கிற கோர்ஸ்லாம் 80,000 ரூபா 60,000 ரூபா இப்படி தான் கோர்ஸ் வச்சுருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கி தரேன்னு வேலை பார்த்து கொடுக்கல அப்படின்னா, ஒரு வேலை வாங்கி தர்றதுன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நம்மளே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோமே. என்னடா வேலை வாங்கி தரதுன்னா, தம்பி படிச்சிட்டிங்களா? வாங்க, இப்போ நீங்கள் படிச்சிட்டீங்களா? உடைய கூப்பிட்டு தம்பி வாங்க வாங்க, இதான் கம்பெனி பார்த்தீங்களா, இவர் தான் எம்டி, இவர் தான் ஹெச்ஆர், நான் சொன்னால் வேலைக்கு எடுத்துக்குவாங்க சார், நம்ம பையன் சார், வேலைக்கு எடுத்துக்கோங்க சார், இப்போ நாளிலேருந்து அப்பாயின்மெண்ட்டா சார், இவ்வளோ 25,000 சம்பளமா சார், சரிங்க சார், இன்டர்வியூ வைப்பீங்களா சார், அதெல்லாம் வைக்க வேண்டாங்க, நம்ம பையன் சார், நீங்கள் உட்கார வச்சுக்கோங்க, அதெல்லாம் வேலை செய்வான் அப்படி சொல்லி விட்டு வரணும். அதுக்கு பேர் தான் வேலையா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன எனக்கு தெரியல. கம்பெனினா இன்டர்வியூக்கு தான் அனுப்ப முடியும். கம்பெனிக்கு இன்டர்வியூ பாங்க, இன்டர்வியூ செலக்ட் ஆகலையா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ போய் தான் செலக்ட் ஆக போகிறீங்க. என் பேரை போய் எம்இசியை போய் சொன்னோம்னா, எம்இசியா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்து அப்படிலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. எம்எஸ்சியில் வந்துருக்கீங்களா, ஓகே ரைட், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஏன்னா பையன் நல்லா இருப்பான், எடுத்துட்டோம்னா இவனுக்கு இதெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ சில கம்பெனியில் நம்ம மிட்ஸ்லேருந்து போகிறதுனால சில டூல் டெஸ்ட்லாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா எப்படியும் டூல் பழகிட்டு வந்துருப்பான், இவன் நடந்து போய் டெஸ்ட் வைக்கிறது சொல்லிட்டு சும்மா ரிட்டன் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு இல்லாட்டி ஓரலாக கேட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதனால் இப்போ நீங்களாம் வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களாம் அதில் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குது. பட் இந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னாவே பெரிய விஷயம் தான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, they won't give placement. I had studied there. No good trainers for software learning. இது யார் பேர் தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவனா போட்டிருக்கான். அது 2 வருஷத்துக்குள்ள நம்ம பீக்கில் இருக்கும் போது இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்போம்ல. இப்போ நிறைய வீடியோ போகும்போது ஆளாளுக்கு கொண்டு போடுவாங்க. ஐயா தெரிலிங்கய்யா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதே வீடியோவில் ரிவ்யூ கொடுத்த பசங்களாம் இருக்கிறாங்க, என் ஸ்டாஃபு வீடியோலாம் வந்துருக்கிறாங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடினா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபுமே இந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. ஸ்டாஃபை பற்றி எல்லாருமே பசங்களும் டேரெக்டாகவே நாங்கள் அப்போல்லாம் கெரியர் டேன்னு ஒன்று நடத்திட்டு இருந்தோம். மாதம் நடக்கும், மாதம் வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் மட்டும் தனித்து சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யார் எனக்கு தெரியலைங்கய்யா. நீங்கள் யாராவது கால் பண்ணிங்கன்னா தங்கி உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல முடியும் எங்களுக்கே. ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரியாமல் நான் எப்படி சொல்கிறது அதை பற்றி. ஓகே, அடுத்தது சார் இவனை நம்பாதீங்க ப்ளீஸ். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா? அதே அந்த பில்லா தானே, அது யாரும் தெரில. நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான் போட்டிருக்கான். அடுத்து மெக் சேலரி இஸ் லெஸ், இந்தியா நோ ஸ்கோப். அப்புறம் என்ன அப்ராடுக்கு போகிறதா? அப்ராடுக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் பசங்க இப்போ 8 பேர் பக்கம் அப்ராடில் செலக்ட் ஆகிருக்காங்க. அப்படி இல்லை, என் பையன் இங்கே டிசைனிங் 40,000 பே பண்ணி படித்தான். பட் எந்த வேலையும் வாங்கி தரல. யார் அவங்க? 40,000 எப்படா நம்ம ஃபீஸ் வச்சோம்? அதுதான் எனக்கும் புரியல. 2 இயர்ஸ் பேக்கு தெரியல. எனக்கு 40,000 ஃபீஸ் வச்சது. ஆமாம், அப்படிலாம் நான் வைக்கவே இல்லையே. இல்லை 50,000 60,000 40,000 நான் ஃபீஸ் வைக்கவே இல்லை. ஐயா ஆன்லைனில் இப்போ போட்ட வீடியோவை சொல்லுவீங்க. ஐயா 40,000 நான் ஃபீஸே வச்ச மாதிரி எனக்கு ஆகும் இல்லையா? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. டெப்ட் கோர்ஸு இப்போ தான் 40,000. அது அப்படி பார்த்தா 80,000 பார்த்தா 40,000 ஃபீஸு போச்சு. இந்த வீடியோவில் கமெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறவோ இல்லையா, ஃபீஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியே சொல்லிட்டோம். தப்பு இல்லை. ஐ எம் டெல்லிங் இன் மை 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் இன் லீடிங் கம்பெனிஸ். ஓகே, இது நல்ல கமெண்ட் தான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைக்கிறேன். தூக்கி கொண்டு எனக்கு கமெண்ட் போடுவாங்க. ஸ்பேம் கேபிஒய் டிசைன் என்னது டிசைன்? எதுக்காவது டிசைன் போட சொல்லியிருப்பேன், அதனால் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம். இல்லை, இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன், அதுக்காக போட்டதாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுக்கு இப்போ இருக்கிற கமெண்ட்டுகள்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்தது இவ்வளோ தான். இன்னும் புதுசாக கமெண்ட் எடுத்து கொடுத்தா அதில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக அடுத்த கமெண்ட் ரிப்ளைலாம் பார்ப்போம். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.